பிரைஸ் தி லார்ட். புதிய மாதத்துக்கு உங்களை யாவரையும் புதிய ஆவியோட புதிய அனுக்கிரகத்தோட தேவன் எப்படி காத்திருக்கிறாரோ அதன் பிரகாரமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன் புதிய மாதத்திற்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பழைய மாதம் பழசு தான். இந்த செப்டம்பர் மாதத்துக்கு நல்ல நன்றியை சொல்லி ஒரு 2 நிமிஷம் போகலாம். மக்ரஷாத்த நன்றியப்பா. ஏன்னா நீங்கள் எவ்வளோ நன்றியை சொல்கிறீங்களோ அவ்வளோதான் நீங்கள் அடுத்த மாதம் எடுக்க போகிறீங்க. எடுக்கலைன்னா கெஞ்சுவீங்க. எப்படி? எதுக்குன்னா பக்கத்தில் கெஞ்சுறது, அங்கே கேட்குறது, எனக்கு வழி இல்லைன்றது, எனக்கு யாரும் உதவலைன்றது, என்னை அவள் பார்க்கலை, இவன் என்னை மதிக்கலை, எல்லாமே நீ சொல்கிற நீ அவருக்கு கொடுக்குற கனத்திலையும் மகிமையிலும் தான் உன் வாழ்க்கை இருக்குது. உலகம் உனக்கு தராது, ஒன்றுமே தராது. ஆனால் அவரை நீ உயர்த்தினேன்னு வச்சுக்கோ, அவர் எல்லாத்தையும் கொட்டுன்னு கொட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நன்றி சொல்ல நல்ல பழகுங்க. நன்றி உள்ளவர்களாயிருங்க. கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்துட்டேன்னு வைய, உனக்கே தெரியும் இதுக்கெல்லாம் நான் பார்த்துறேன் இல்லைன்னு தெரிகிற அளவுக்கு உன்னை நிரப்புவேன். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம சுயநீதியே நோண்டிட்டு இருப்போம். இந்த பல்லு குத்துற மாதிரி சுயநீதி. இப்படி செஞ்சிருக்கனாக்கும். ஹல்லேலூயா. நிறைய நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய மாதத்தில் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆத்மாவுக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்கா உள்ள வித பிரகம் பிரசிட்டா பிரல்கேரே. இந்த அக்டோபர் மாதத்துல எங்க காயங்களை எல்லாம் ஆற்றி புதிய ஆரோக்கியங்களை ஆபகரி ஆபல ஷப்ரதே ரப்ரதனி ஷேப்ரதா லப்ரசிகே பிரசலா பிரடது மரோப்ரா சேக்கர பௌட்டரா. என் வாழ்க்கையில என் குடும்பத்துல என் வேலையில என் தொழில என் எதிர்பார்ப்புகள்ல அப்பா என் கடன் பிரச்சனையில என்னுடைய போராட்டங்கள்ல நான் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லையும் கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணுவார். என் காயங்கள் ஆற்றுவார். இப்படிதான் வார்த்தை உள்ள இறக்குறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த முழு வசனம் படிக்கிறோம் பாருங்க. எரேமியா 30:17. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அப்ப சொல்றார் ஆற்றுவேன். யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார் என்று. கர்த்தர் கேளுங்க. உன் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நீ தள்ளப்பட்டியோ, உன்னை விசாரிக்க கூட இல்லாத அளவுக்கு உன் குடும்பம் உன்னை தள்ளிச்சா, உன் தலைமுறை உன்னை தள்ளிச்சுதா, உன் நண்பர்கள் உன்னை தள்ளிட்டாங்களா, நீ உயர்த்தி விட்டவங்க எல்லாம் உன்னை இப்ப கண்டுக்கவே இல்லைன்றீங்களா? கர்த்தர் உங்களை விசாரிச்சு, சீயோன்னா சீயோன் தான்ப்பா, அது அசையவே அசையாது. சீயோன் தாங்க. சீயோன்னா என்ன? உலகத்தின் மையம் தாங்க. நான் சொல்றேன், நீ தான் கர்த்தருடைய மையம். அவர் சகல திட்டத்தோடும் ஒன்னதான் சுத்தி வர்றாரு. ஆனா நீ நினைக்கிற என்ன உலகத்துல யாருமே
என்னை விசாரிக்கல, யாருமே என்னை கண்டுக்கலன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் அனுதினமும் புதிய கிருபைகளால உன்னை சுத்தி வந்துகிட்டே இருக்கிறேன். நான் சொல்றேங்க, இன்னிலிருந்து தெளிவா புரிஞ்சுக்கோ, கர்த்தர் உன்னை சுத்திட்டே இருக்கிறாரு. ஏன்னா நீ சீயோன். உலகம் உன்னை விசாரிக்காம இருக்கலாம், ஆனா சீயோனே நீ அசையாமல் இன்னைக்கு இருக்கிறேனா. பிரச்சனை வந்த பிறவோ, போராட்டம் வந்த பிறவோ, இன்னைக்கு நீ ஜீவனோட இருக்கிறேனா, கர்த்தர் உன்னை விசாரிக்கிறாரு. அவர் உன்னை சுத்தி வராரு. அனுதினமும் புதிய கிருபையினால உன்னை சூழ்ந்து கொள்றதுனாலதான் நீ இன்னைக்கு ஜீவனோட இருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை உனக்கு காயம் இருந்துனா, ஒருவேளை நீ நஷ்டப்பட்டனா, ஒருவேளை உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை இன்னைக்கு கூட மறந்துரு. அதை மொத்தமா மாத்திட்டு புதிய ஆரோக்கியத்தை, the new strength, new beginning, புதிய வாய்ப்பு, புதிய அங்கீகாரம், புதிய ப்ரமோஷனோட உன்னை நான் தூக்கி உயர்த்த போறேன். ஐயோ ஹல்லேலூயா, புரியல? இந்த இடத்துல இது வரவே வராது, வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறியா? அங்க அது வரும், உனக்காக வரும். இந்த மாசம் அப்படித்தான் நடக்க போகுது. சகலமும் எல்லாத்துக்கும், நீ நஷ்டப்பட்டது, காயப்பட்டது, நீ வேதனைப்பட்ட எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் செய்ய போகிறார். அவன் என்னடா அதெல்லாம் ஒரு ஆளா? அது லிஸ்ட்லே கிடையாது. எப்படி லிஸ்ட்லே கிடையாது? வாட்டர் லிஸ்ட்ல கூட பேர் இருக்குதான்னு போய் பாருங்க. அப்படின்னு ஒன்ன கார்னர் பண்ணாங்களா? நீ தான் இனி தேவன் கட்டுகிற அடுத்த உலக கட்டமைக்கு மூளைக்கு தலை கல்லு. மாற்றமே கிடையாது. எல்லாரும் வந்து முன்னாடி வந்திருந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போது அழகா வந்து காலுக்கு மேல காலை போட்டு நம்மளை தான் கூப்பிடுவாங்க. இதுக்கு ரெகக்னேஷன். எப்படி? இந்த கட்டிடத்துக்கு, இந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மளை தான் ரெகக்னேஷன் கூப்பிடுவாங்க, நம்மளை மரியாதை பண்ணுவாங்கன்னு சொல்லி காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பானுங்க. ஆனா வந்து ரிப்பனை கட் பண்ணும்போது தான் தெரியும் அந்த கல்லு நீ. அதான் மூளைக்கு தலைக்கல்லு. ஹலோ, இவனை நான் லிஸ்ட்ல எடுக்கலையப்பா, இவனை முதல்ல எப்படி நீ ரிப்பன் கட் பண்ண தான் வந்த. நான் தான் என்னைக்குமே இங்க நிலைக்க போறேன். ரிப்பன் அன்னைக்கோட முடிஞ்சிருச்சு. எப்படி? இந்த கட்டிங்ஸ், இந்த உலக தர்மா தெரியல, அன்னைக்கோட முடிஞ்சு. கல்லு அசையாதுப்பா, ஏன்னா இது சீயோன். ஹல்லேலூயா, இது சீயோன். இது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், மையம். ஹல்லேலூயா, நீ தேவன் வாசம் பண்ணுகிற மையம், தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற குடியிருப்பு. தேவன் பிரத்யேகமா எல்லாம் கிளியரா நடக்கும்பா. என் பிள்ளை இவனோட, என் பிள்ளை இவளோட என் சித்தத்தை நான் பூரணமா நிறைவேற்றதுல கொஞ்சமே எனக்கு தயக்கமே இல்லை. ஏன்னா இவனுக்கு இவளுக்கும், உனக்கு அவருக்கும், எனக்கு அவருக்கும் ஃபுல் ஆக்சஸ், முழு. உன்னை எப்ப வேணாலும் நீ கூப்பிட்டா உடனே செவி கொடுக்கிற மாதிரி, அவர் கூப்பிட்டா நீ செவி கொடுக்கிற மாதிரி, நீ கூப்பிட்டா அவர் செவி கொடுக்கிற மாதிரி, உனக்கு அவருக்கும் அவ்வளோ பெரிய கனெக்ஷன். இதுதான் என்னது? சீயோன். இதுதான் சீயோன். இதுக்கு பேரு தான் சீயோன். சீயோன் பர்வதம் அசையாது. ஹல்லேலூயா, நீயும் அசையாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பாய். திருப்பிக் கொள்ளுங்க ஏசாயா 30:26. வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். பாருங்களேன், எவ்வளவு சூப்பர் தேவன். புரியுதா? வசனம் நல்லா பாருங்க. கர்த்தர், என் கூட வாசிங்க. கர்த்தர் எனது முறிவை கட்டி, காயத்தை கட்டி, பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து
என்னை நிலைநிறுத்துகிற நேரத்தில் என் அடிக்காயங்கள், எனக்கு அடிக்காயம் யாருக்காவது தெரியுமா? உள்காயம். அது உள்காயம். சில புண்ணு வற்றிருங்க வெளியில், உள்ள காயம் வத்தாது. சிலவங்க பாருங்கள், சில பேச்செல்லாம் பேசியிருப்பாங்க பாருங்கள், அடுத்து அவங்க ரெண்ட ஃப்ரெண்ட் ஆகிருப்பாங்க, ஆனால் அது உங்களுக்கு மறக்காத அளவுக்கு சில காயத்தை உண்டாக்கிருக்கும் இல்லையா? பாருங்களேன், கர்த்தர் அப்படி கிடையாதுங்க. தேவன் ஜீவனை கொடுக்கும்போது பரிபூர்ணமாக கொடுப்பாரு. அதான் சொல்லுங்க, கர்த்தர் எனது முறிவை கட்டும்போது அதுக்கு அடிக்காயம் குணமாகும். அப்பொழுது சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலையும், சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையான 7 பகல் வெளிச்சத்தை போல இருக்கும். எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஏங்க, நைட்டு சந்திரன் இருக்குது, அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா? கூலாக தானே இருக்கிறீங்க இல்லையா? அப்போ பகல் வெளிச்சம் போல அப்படின்னா இனி உங்களுக்கு இருளே இல்லைன்னு அர்த்தம். இங்க பாருங்களேன், எனக்கு இந்த கை ரெண்டுமே உடஞ்ச கை. எப்படி? கொஞ்சம் கோணமான தான் இருக்கும், ஆனால் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. நான் இந்த செகண்டாக ஆக்சிடெண்ட் ஆகி இந்த கை ஃபஸ்ட்டு இந்த வலது கை உடஞ்சிச்சு, ரெண்டாவது இந்த இடது கை உடஞ்சிச்சு ஆங்கிளில். உங்களுக்கு தெரியும், நான் முந்தின நாள் சனிக்கிழமை என்ன செய்கிறேன், நைட்டு விழுறேன், காலையில் ஆராதிக்க வச்சார் கர்த்தர். அப்போ நான் போகிறேன், எனக்கு இந்த கை உடஞ்சது எனக்கு தெரியும், ஆனால் வலது கையே இடது கையேன்னு தெரியாது. ஆக்சிடெண்ட் ஆனால் அங்கே போய் சொல்கிறேன், டாக்டர் எனக்கு ஏற்கனவே இந்த கை உடஞ்சதுக்கு மேலே தான் உடஞ்சிது போல இருக்குது. அப்போ அவர் என்ன செஞ்சான்னா பார்த்துட்டு அன்னைக்கு அட்மிஷனே போடலை. இந்த டிஓபியா என்னது சொல்லுவோம், ஓபி இல்லைப்பா, அந்த மாவு கட்டு போடுவாங்களே, அது என்ன, பிஓபியை போட்டு விட்டார். பிறகு ஸ்கேன் எடுத்து பார்த்தா வந்த பிறகு தான் தெரியுது, இது ஏற்கனவே உடைஞ்ச கை, இது வேற கையாச்சே. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆனால் பாருங்களேன், ஆனால் அந்த நேரத்தில் என்ன செஞ்சுருக்கிறாரு, மைண்டை லைட்டாக, இல்லைன்னா இது ஃப்ரெஷ்ஷான கைங்க அப்படின்னு சொல்லிட்டுனா அவர் நல்லா நோண்டி அன்னைக்கே ஆப்ரேஷன் தான். பாருங்களேன், ஆண்டோட நான் கேட்டேன், எனக்கு நாளைக்கு ஆராதிக்கணும், ஆப்ஷனே கிடையாது, என்ன செய்யுங்களோ தெரியாது, ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ மாவு கட்டு போட்டு மறுநாளைக்கு ஆராதிக்க செஞ்சேன் கர்த்தருடைய கிருபையில். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களையே சில விஷயத்தெல்லாம் மறக்க பண்ணிடுவார். புரியுதா? உங்களுக்கு அது கோமாளித்தனமாக இருக்கும், ப்ரெசண்டில் அப்படி யோசிக்கும் போது கோமாளித்தனமாக இருக்கும். இல்லைங்க, முடிவில் அது எப்படி இருக்கும்னா, சம்பூர்ணமாக எப்படி இருக்கும்னா, இருள் இனி வரவே வராது. பாருங்களேன், ரெண்டாவது என்னட்ட சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோன்னா, டாக்டர் பாருங்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணல, 2 நாள் தாண்டி டவுட்டாக இருக்குது, ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ண வேண்டியதான் வரும்னு சொல்லிட்டாரு. சொன்னேன் இருக்காது டாக்டர். எப்படி இருக்காது? நான் எப்போவுமே அவர் கொஞ்சம் விசுவாசத்தில் சொல்லும்போது ஒரு சைஸாக சிரிப்பார் அவர். அப்போ சொல்ல 20 நிமிஷம் இப்படியே நிற்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். ஆனால் இல்லைங்க, ஆனால் என்ன தெரியுமா, உடஞ்சது உண்மைதான். ஆனால் அவர் சொன்னார், ஓப்பன் பண்ணால் மணல் மாதிரி கொட்டிடும், அதனால் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு நீங்கள் ஹோப்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா ஓகே அப்படின்னு. அப்போ பாருங்களேன், ரிப்போர்ட்டில் வரைக்கும் கேடுதான், நமக்கே ஒரு மாதிரி குழம்பும் சில டைம். வாக்குத்தத்தம் பண்ணது உண்மைதான், காரியம் செய்யணும்னு தேவன் உங்களுக்கு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் திரும்ப அது நடக்காத மாதிரி இருக்கும் பாருங்களேன். அந்த மேலே எல்லையில் வந்து நிற்பீங்க பார்த்தீங்களா, நின்னோடனே உடனே இருளை யோசிக்காதீங்க, பிரச்சனையை யோசிக்காதீங்க. வெளிச்சம் தான், அது வந்தது தான். அங்கே அடுத்து இருளுக்கு கொஞ்சமும் இடம் கிடையாது, ஏன்னா வெளிச்சம் வந்துருச்சுப்பா. ஹல்லேலூயா. இரவையே உனக்கு வெளிச்சமாக்குறேன்றாரு, பகல் 7 பகல் வெளிச்சத்தை உனக்கு கொடுக்குன்றாரு. அப்படின்னா
நீ இனி கவலையே படாதேன்னு அர்த்தம். இனி அந்த பிரச்சனை பற்றி நீ கவலையே படாத. என் ஜனத்தின் முறிவு கட்டுவார். நான் சொல்கிறேன், உங்களுடைய காயம் கண்டிப்பாக இந்த உலகம் உங்களை காயப்படுத்தியிருக்கும், உலகம் உங்களை வேதனைப்படுத்தியிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்திருக்கலாம், உண்மைதான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ நீ எதிர்பார்த்த காரியத்தை நான் உனக்கு தரேன், தரும்போது கேட்டுக்கோ, இனி அடிக்காயம் இருக்காது. என்ன, ஏற்கனவே நீ கஷ்டப்பட்டதானே, பணத்துல கஷ்டப்பட்டதானே, இனி பணத்துல நீ கஷ்டமே படமாட்ட. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு மேல இப்ப நான் வைக்கிறேன். இனி உன்னை துன்பப்படுத்தின நாட்கள், உன்னை அவமானப்படுத்தின நாட்களுக்கு பதிலாய் இரட்டச்சதையான பலனை கர்த்தர் உனக்கு இந்த மாதம் உறுதி பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 3:22 பாருங்க. சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். சீர்கட்டே போயிட்டப்பா, என சீரே போயிடுச்சுப்பா, திரும்புங்க, உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன். நான் சொல்லட்டுமா, இந்த மாசம் எல்லா கில்ட்டி கான்சியஸையும் தூக்கி வெளியே போட்டுருங்க. எனது எல்லா குற்ற உணர்வுகளை தூக்கி குப்பையில் போடுங்க. பிசாசுக்கு கொக்கியே அதுதான். பிசாசு கொக்கியது கொக்கி போட்டு தூக்குறதுக்கு மெயின் ஐட்டமே குற்ற உணர்வு தான். நீங்க தப்பு பண்ணோன்னு உங்களை தூக்க மாட்டான். எப்போ தெரியுமா தூக்குவான்? தப்பு பண்ணிட்டு நீங்க மனஸ்தாபப்படுறீங்க பார்த்தீங்களா? தன்னை குற்றப்படுத்தாதவன் பாக்கியவான் இருக்குது. ஹல்லேலூயா. ரொம்ப கவனம். அந்த இடத்துக்கு குற்றக்கூடாது. உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்தில் போய் மனஸ்தாபப்படுங்க. ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். இல்லை சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் மனஸ்தாபப்பட்டு ஒப்புரவாயிருங்க. உள்ள வச்ச அப்படி தூக்கிறோம். பிசாசுக்கு புதிய உடன்படிக்கையில் மிகப்பெரிய பிசாசுக்கு ஒரே ஆயுதம் குற்ற உணர்வு தாங்க. பாவம் செஞ்சா தப்பிச்சிருவீங்க, ரத்தம் உடனே கழிவு உங்களை சுத்திகரிச்சிருக்கும். குற்ற உணர்வு பட்டவங்கள ரத்தத்தினால கூட ஒன்றும் செய்ய முடியாது. தெரியுமா உங்களுக்கு? என்ன அப்படி இருக்கீங்க? பொய்யா சொல்றேன், புரியுதா? ஏதோ ஒரு பாவம் செய்யலாம், என்ன பாவம் செய்ய தூண்டி விட்டுக்கிறார் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கீங்க. எப்பா பண்றதெல்லாம் போக்கிருத்தணும், எப்படியாவது தப்பிச்சு விடலான்னு பார்த்தா ஹல்லேலூயா. கவனமா இருக்கும். சத்தியத்தை தெளிவாக அறியும் போது நமக்கு விடுதலை. பாருங்களேன், சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய. அவ்வளவுதான். உன் சீர்கேடு நீ உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்னது ஆண்டவர் சொல்ல, உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ நல்ல வக்கனையா தான் பேசுற, நீ என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உள்ள நீ என்ன மாதிரி இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவர்ட்ட என்ன செய்யுங்க? வந்துடுறப்பா சொல்ல கூட என்ன செய்யணும்? வாக்குத்தத்தை சொல்ல கூட என்ன செய்யணும்? பாஞ்சு பிடிச்சா விட்டுறாதீங்க, பொடிச்சிடணும், தப்பிடுவேன். இல்ல 1980 நடந்த மேட்டர் வந்து என்ன இருந்தாலும் அந்த நாட்களில் ஒரு ஸ்திரீ கிட்ட நான் 1.25 மணி நேரம் பேசியிருக்கேன். ஒரு ஸ்திரீ கிட்ட அவங்க ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்க. அந்த தவறை வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. என்கிட்ட பேசினாங்க. நான் கேட்டுகிட்டே இருந்தேன். கதையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? நம்ம வேலையை அப்படி தானே? எப்படி? ஒய் பிளட் சேம் பிளட் தானே நம்ம வேலை. அப்போது நல்லா சொல்கிறேன். நான் கேட்டே இருக்கேன். கேட்டு இருந்தோடனே நான் அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து திரும்ப பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை வசனத்துலேருந்து எங்கேருந்து பைபிள்லேருந்து வசனத்தை அவங்களுக்கு பேசுகிறேன். என்ன சொன்னாலும் ஆறுதல் அடையாது. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியும் சொல்லி இருக்கிறதே. எப்படி இப்படி சொல்லுவது யார் பைபிள்ல? அவன் எதை எடுத்து பேசினா? வார்த்தை எடுத்து தானே பேசினான். இப்படியும் சொல்லி இருக்கிறது, இப்படி அப்படியே மாத்தி இதை என்ன தட்டி சரியாக்குனதா? சிலதெல்லாம் முதல்ல இங்கே கொண்டுட்டு ஏன் தெரியுமா நீங்கள் சர்ச்சுக்கு வான்னு சொல்லுறது, இங்கே தட்டி டிங்கரிங் பண்ணாதான் சரியாகும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அடுத்து ஊத்தி 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 சத்தியத்தை நிரப்பிதான் கொண்டு வரணும். பாருங்களேன் அவங்கள சரி
நப்பாலை போச்சாத்தனை பிசாசு இன்னொரு வசனத்தில் சங்கரம் லாச்சா சமீபம் இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை அறுக்கிறேன் மறந்தாச்சு போச்சு. அல்லேலூயா. அதே மாதிரி தான் பாருங்க, தேவன் நம்மளை சீர்படுத்த ரெடியா இருக்காருங்க. அவர் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறவருங்க. சீர்படுத்திட்டு மட்டும் விடக்கூடாது, ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அப்படி நிறுத்துவாரு. நீ எந்த இடத்துல எப்படி நிக்கணும், என்ன மாதிரி ஜெயிக்கணும், அவர் திட்ட என்ன அதன்படியே நிலை நிறுத்தும். ஹல்லேலூயா. கெட்டு போனது உண்மையாக இருக்கலாங்க. நீ கெட்டு போனதை போய் பக்கத்து வீட்டில் சொல்லாத, உன் நண்பன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ கெட்டு போயிட்ட, உனக்கு சீர் சரியில்லை, உன்னுடைய நடத்தை சரியில்லை, உண்மைதான். ஆனா கர்த்தரிடத்துல அதை குணமாக்குற வல்லமை இருக்குது. உன்னை அசையாம அவர் சீயோன் பர்வதமா வச்சிருப்பாரு. நீ ஏன் கவலைப்படுற? அவர் தான் நாள் முழுக்க ஒன்னு சுத்தி வராரு, நாள் முழுக்க ஒன்னு சுத்தி வராரு. பழையவை எல்லாம் மறந்து புதிய வேளம் எடுத்துக்கோ. புதிய கிருபை, புதிய ஆயில், புதிய புதிய அனுக்கிரகங்களை உனக்கு தந்துட்டே இருக்கிறாரு. இதை வாங்கிக்கோ. நிறைவானது வரும் பொழுது அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும் பாருங்க, வசனத்தை ரொம்ப கவனமா பிடிக்கணும். சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், நல்லவர்களே வாருங்கள். அப்படியே சொல்லியிருக்கு. கெட்ட பயல வா, எப்படி வருது? கெட்ட பயல வா அப்படின்னு சொல்லல. என்ன எப்படி நாணயமா? சீர்கெட்ட பிள்ளைகளே. யாராவது இப்படி கொடுமா? நம்மளே என்னங்க காட்டினா என்ன செய்வோம்? பிள்ளை என்ன வரும்? அது எனக்கு தெரியவில்லை. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். சீர்கெட்டுட்டு கெட்டுட்டீங்கன்னு தெரியுது, ஆனா நீ என் பிள்ளைன்றார். நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன்? திரும்பு வா, நான் தான் இருக்கேன். உன் சீர்கேட நான் குணமாக்குவேன். இதோ உம்மிடத்தில் வருகிறோம். உடனே என்னது? உடனே என்ன செய்யணும்? ஏன் நான் ஆமேன்னு சொல்லணும், கையை தட்டணும், நல்ல உற்சாகம் இருக்கணும்னா உடனே என்ன செய்யணும்? ஆண்டவர் கூப்பிடும்போது என்ன செய்யணும்? வார்த்தை வரும்போது அள்ளி பிடிச்சுக்கணும். பிடிக்காம அப்படி வாயை பிளந்துட்டு இருந்துட்டு பாயசம் போச்சுதா, ஓ இது அடுத்த கிழமையா போட்டேன், இனி அடுத்த மாசம் வாரு. இந்த மாசம் போச்சா 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 போச்சா. ஹல்லேலூயா. பாருங்களேன், திரும்புங்க. கம் வித் மீ. ஒன்னும் இல்லடா, ஒரு பிரச்சனை இல்லை. என்னது? தப்பு பண்ணிட்டியா? வா. அதிலே கிடந்து நசுங்கி பிசுங்காத. கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறார். அவர் உன்னை மீட்பர். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் செத்தா போனார், உன் மீட்பர் உயிரோடு. பாருங்களேன், தாவீது அவ்வளவு வேலை செஞ்சுட்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மீட்பருங்க, மீட் எடுத்துடுவார். ஹல்லேலூயா. திரும்புங்க. வெரி குட். பாருங்களேன், திருப்பிக் கொள்ளுங்க. எப்படி? 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ரைட். ஏன் சிலுவையை சுமந்தார்? ஓகே, இங்க பாருங்களேன். ஏன் சிலுவையை சுமந்தார் அப்படின்னா, நாம் பாவங்களுக்கு நீதிக்கு. பாவம் என்ன இல்லைங்க, அதை விட்டுருங்க. பாவம்னா சத்துருவனுடைய ஐட்டம். எப்படி? வியாதி, பிரச்சனை, போராட்டம், இதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? செத்தாச்சு. எங்க செத்தீங்க? என்ன சொல்றது? சொல்லவும் செய்யணும். என்னத்தன்னு சொல்றது? ஏங்க, அவர் சிலுவையில் அறையப்பட்டார், நானும் அறையப்பட்டிருக்கேன். அவர் எதற்கு அறையப்பட்டாரு? பாவத்துக்காக. ஆதாம் மூலமாய் வந்த பாவங்களை அவர் சிலுவையில் அறைந்தார். இப்ப கிறிஸ்துவை விசுவாசிக்க நானும் அவர் சிலுவையில் எதற்கெல்லாம் அறையப்பட்டாரோ நானும் அதற்கெல்லாம் அறையப்பட்டிருக்கிறேன். ஏன்? அவருடைய நீதிக்கு பிழைக்க. அவருடைய நீதி என்ன? நீதியே பிள்ளை. பிள்ளைங்கிற நீதிக்கு பிழைச்சிருக்கும்போது அப்பனுடைய ஸ்தானத்துக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? செத்து போயிட்டேன். இப்போ நான் நீதியில பிழைச்சிருக்கிறேன். நீதினா என்ன? அப்ப சுகமா இருக்கிறான்னா நான் சுகமா இருக்கிறேன். அப்ப நல்லவராருன்னா இப்ப பாருங்களேன்,
கவனமா கவனிங்க. பிதா இயேசு சிலுவையில் அறையப்படும் போது என்ன ஆனாராம்? எப்படி இருந்தாராம்? ஏன்? ஒரே பேரான புத்திரனுங்க, பாவமே செய்யாதவனுங்க, தனக்கு இருந்த ஒரே ஆப்ஷனுங்க பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிறதுக்கு. அவர் ஏன் திரும்பினாரு? உங்க பாவம் எங்க பாவம் இல்லைங்க, நம்ம அப்பம் பாவம், நம்ம தலைமுறை ஆதாமில் இருந்த பாவம் அத்தனை இயேசு வரைக்கும் உள்ள பாவம், இயேசுல இருந்து இனி கடைசி வித்து இந்த பூமியில விழுகிற அந்த வித்துக்க பாவத்தை வரைக்கும் அவர் சுமந்தார். ஒரு கொலைகாரனே ஒருத்தவங்க ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் நம்ம எப்படி பார்க்குறோம்? எவ்வளவு ஒருத்தி லைட்டா கொஞ்சம் கேடான அனுபவத்துக்குள்ள போய் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, என்ன இவங்க பயங்கர உண்மையிலே நீங்க உத்தமர்கள் தான். எப்படி? ஏன் நமக்கு அந்த அனுபவம் வருது? நம்மளை பார்த்தா ஒரு சீர்கேடான ஒரு ஆளை பார்க்கும்போது, ஒரு சீர்கெட்ட ஒரு மனுஷனை நம்ம பார்க்கும்போது நமக்கு உடனே எப்படி கோவம் வருது? இப்படி எல்லாம் காட்டி பிள்ளைகளுக்கு அறியாத கல்யாண வீட்டில் பக்கத்தில் போய் இருந்து சாப்பிட்டு இருப்பாங்க பிள்ளை. அதுக்கு ஒன்றும் புரியாது. உனக்கு விபி வந்திருக்குன்னா அதை ஏன்டா வீணா படுத்துற? அது என்னன்னே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்குது, எப்படின்னா அவர் பரிசுத்தர், நானும் பரிசு. அதனால நீ ஏன் விபி வந்து ஜாவிய? அவர் விபிக்கு தான் என்ன செஞ்சாரு? பிபி இல்லையா? பிபியா? பிபி பிளட் பிரஷர். உனக்கே அவர் அந்த பிரஷர் எல்லாம் சிலுவையில் ஏறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? முடிச்சுட்டாங்க. இல்ல அந்த வெயின்ல இருந்து பிளட் வந்துச்சா இல்லையா? பிரஷர் தாங்க முடியாத இல்லையா? அது பின்னி நான் சொல்லட்டுமா, உங்களுக்குள்ள ஒரு அசுத்தமான மனுஷனுக்கிட்ட போகும்போது உங்களுக்கு அந்த உணர்வு வருவது நல்லதுதான். ஆனா நீங்க அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்? பொறுமையா இல்லைங்க. நீங்க தான் பரிசுத்த அழுக்காக்க முடியாத ஆளாச்சே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவங்க தோல்ல கை போட்டு, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், யூ ஆர் மை லவ் ஒன். யார் ஒழுங்கற்றவர்களா இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் அவங்கள நேசிங்க. உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசித்தால் உங்களுக்கு அதனால் உண்டாகும் பலன் என்ன? சொல்லியிருக்கா இல்லையா? வசனம் சொல்லியிருக்கா இல்லையா? உங்களை நேசிச்சவேலே நேசிக்கிறது என் புருஷன்தான், அதனால உன்னை கண்டுக்காம இருக்கிறது. அவர் என்னத்துக்கு செத்தாருன்னா நம்ம பாவத்தை மொத்தமா சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். இப்ப நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? நீதி. என்ன நீதி? இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக பிதாவுக்கு அவர் எப்படிப்பட்ட குமாரனா இருந்தாரு? எப்படிப்பட்ட குமாரனா இருந்தாரு? தன் ஒரே பேரான குமாரன், அப்படிதானே? திஸ் இஸ் மை பிலவட் சன். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எப்படி பரலோகம் சொல்லுச்சு? திஸ் இஸ் மை பிலவட் சன். எப்படி? இது என் நேச குமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். ஹலோ, இவர் மேல் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன அதே பிதாவாகிய தேவன் இயேசு மரி சிலுவையில் அறையும்போது திரும்பி நின்னார். உண்டா இல்லையா? திரும்பி நின்னார்ல. ஏன்? எல்லா பாவம் அவர் மேல வந்துருச்சுங்க. ஒரு கொலை ரெண்டு கொலை இல்லைங்க, ஒரு பலி ரெண்டு பலி இல்லைங்க, ஒரு வியாதி ரெண்டு வியாதி இல்லைங்க, உலகத்தின் பாவங்கள் அத்தனை அவர் மேல வந்தது. அவரை யாருமே பார்க்க முடியாதுங்க. ஒரு பாவமான மனுஷனை நம்ம பார்க்க முடியாது. நான் சொல்றேன், இப்போ கிறிஸ்துவினாலே இந்த முழு உலகத்தின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டதுன்னு வசனம் சொல்லுதுன்னா, முழு உலகத்தின் பாவமும் இப்ப இயேசுல போய் செத்துருச்சுங்க. இப்போ நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ரட்சிக்கப்படாத வெளியில இருக்கிறவனை நீ என்ன செய்யணும்? என்ன பார்வையில பார்க்கணும்? என்ன சேரப்படாதுன்னு சொல்லுதியா, சாரணும்னு சொல்லுதியா, என்ன செய்யணும்? நான் இனி ஒருவனையும் மாம்சத்தின்படி காணாமல் கிறிஸ்துவினை முன்னிட்டு நான் எல்லாரையும் பார்க்கிறேன்னு பவுல் சொன்னானா? இயேசுதான் சிலுவையில எல்லாத்தையும் முடிச்சிட்டார்ல. இப்ப அதே இயேசு பிழைச்சிருக்கிறார். இப்ப எங்க இருக்கிறாரு?
நோ 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 நோ. பிதாவின் வலது வருஷத்துல உட்கார்ந்துருக்காரா இல்லையா? ஏங்க இப்படி திரும்பி நின்னவர் இப்ப அணைச்சு வச்சிருக்கிறாரா? ஏன்? யார? இயேசுவை மடியிலே வச்சிருக்கிறாரா? ஏன்? எப்ப இப்ப அவர்கிட்ட பாவம் இல்ல, பாவம் செத்துருச்சு. அவர் நீதிக்கென்று பிழைச்சிட்டாரு. 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிற. இதோ நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். இனி அவருக்கு மரணமே இல்ல. இப்ப அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற உனக்குள்ளும் அந்த கிறிஸ்துவின் ஆவி உள்ள வந்துச்சுன்னா நீயும் அதேதான். நீ ஏன் உன்னை தப்பா பார்க்காத போது மற்றவங்களை ஏன் தப்பா பார்க்குற? முதல்ல நீ உன்னை தப்பா பார்க்கறதுன்னு விட்டுரு. எப்படி? நீ உன்னை குறைவா பார்க்கறத விட்டுரு. நீங்க இன்னொரு ஆள்கிட்ட குறைவை பார்க்குறீங்கனாலே உங்கள்கிட்ட குறைவு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால நான் சொல்றேன், இனி யாரையும் தப்பா பார்க்க மாட்டியல்ல. காரி துப்புனா என்ன பண்ணுவீங்க? எப்படி துடைப்பிய? ஏன்னா நம்மள துடைக்கிறதுல வித்தியாசம். துடைக்க சொல்லி இருக்கு, தெரிக்கிற மாதிரியே துடைக்கிறது. ரொம்ப கவனம். ஹலோ, இப்போ நீங்க கிறிஸ்து, நீங்க இப்போ வாங்க, இப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். அப்போ உங்க பாவங்கள் எல்லாம் ஏன்னா நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா தேவனுடைய ஒரே பேரான குமாரன் எப்படி பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரோ அதே எப்படி ஒரே பேரான குமாரன் நிராகரிக்கப்பட்டாரோ அதே போல் நீங்கள் நிராகரிக்கப்பட்டீர்கள். எப்படி நிராகரிக்கப்பட்டதுக்கு பின்பு, பாவம் அழிக்கப்பட்டதுக்கு பின்பு எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ இப்பொழுது அதே பார்வையில் பிதாவினால் நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அந்த பார்வையில தான் என்ன இருக்கணும்? நீங்க உன்னைய பார்க்கணும். இயேசு உங்களை எப்படி பார்க்கிறாரு? பிதா குமாரனை எப்படி பார்க்கிறாரோ, குமாரன் உங்களையும் என்ன எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் நீங்க உங்களை பார்க்கணும். அதனாலதான் ஆண்டவர் சூப்பரா எனக்கு கொஞ்ச நாளாவே இது நல்ல அழுத்தமா எனக்குள்ள நல்லா கிரியை செஞ்சுட்டே இருக்கும். புதிய பிரமாணத்தின் கற்பனை என்ன? நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் உங்களை நேசிப்பது போல் பிறரை நேசியுங்கள். ஏல ஒரு ஆளுக்கு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்து ஒரு ரெட்சிப்பே கொடுத்துருக்கு இந்த வச்சு பேசி. ஹல்லேலூயா. எப்படிங்க? நான் உங்களை நேசிக்கிறேன். ஏன்னா காட்ஸ் லவ், கடவுள் நேசிக்கிறது போல உங்களால கடவுளை நேசிக்க முடியாது. இதென்ன புதிய கதையா இருக்கு? எப்படி? கடவுளுடைய அன்பு கடவுளுடைய அன்பு தான். ஆஹாப்பே. ஆனா நான் சொல்றேன், அதன்படி நீ வாழ முடியும், அந்த அன்பை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீயே கடவுளா? அதுதான் பிதாவுடைய விருப்பம், அப்படித்தானே? அதனால சொல்ற, நீ அந்த அளவு கூட வரண்டாண்டா. ஒன்ன நேசிக்கிறியா? நீ டீ குடிக்கும்போது பக்கத்தில் ஒருத்தனுக்கு குடிக்கிறியா? சே, டீ குடிக்கணும், இவனுக்கு வாங்கி கொடுக்கணுமே, இப்படியே போய் தான் இஞ்ச என்ன ஆச்சுது? இஞ்ச வேற சில காரியங்கள்லாம் நடந்து டீயா இனி தொடவே கூடாது, செத்தே போயிருவேன், டீ குடிக்கிற நாளில் மரணம் ரிப்போர்ட் என்னது? ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிறியா? உனக்கு தாகம் இருக்குதுன்னு தெரியுதா? உனக்கு இந்த டெம்ப்டேஷன்லாம் இருக்குதா? உனக்கு இந்த பலவீனம் இருக்குதா? என்ன மாதிரி தானே அவனுக்கு இருக்கும், என்ன மாதிரி தானே அவளுக்கு இருக்கும், என்ன மாதிரி தானே அவனுக்கு இருக்கும். அப்படி நேசிக்கிறேன்னா நீ கடவுளுடைய ஸ்தானத்துக்கு வந்துருவேன். ஹல்லேலூயா. பாருங்களேன், அதுதான் புரியுதா? நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்படி அவர் தாமே தமது சரீரத்தில் தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமர்ந்தார். இப்ப வாருங்க, அவருடைய தழும்புகளால் நமக்கு எங்க சுகம் வரும் நினைக்கிறீங்க? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயால என்ன சொல்லப்பட்டிருக்கு? கவனமா கவனிங்க. ஏசாயால குணம் ஆவீர்கள், ஆக போறீங்க. இப்ப இங்க என்ன எழுதிருக்கு? ஆயிட்டீங்க. ஆனா ஃபுல்லா ஹாஸ்பிட்டலா இருக்குதே. ஏன்? ஏன்னா சொல்ப நேரத்துக்குள்ள டக்குன்னு இந்த உடன்படிக்கை நம்ம மறந்துடுறோம் பாருங்க, மறந்துடுறோம் பாருங்க. எழுப்பி வர்றதுக்கு சில வேளை ஒரு கட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் விழுந்துட்டா உடனே என்ன செஞ்சுறாங்க? உங்களை நீங்களே கர்ஸ் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே தட்டி மண்டை கொட்டி இது பண்ணிடாதீங்க. என்ன செய்யணும்? நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். குணமாயிட்டேனே. என்ன பிசாச? சளி வர்றதுக்கு முன்னாடி சொல்லணும். சளியை பார்த்து என்ன சொல்லணும்?
சளிய காய்ச்சல் மட்டும் வராமல் பார்த்துக்கு. நாளைக்கு சர்ச்சு பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், டியூட்டிக்கு போகணும். அப்போ காய்ச்சல் 4 காய்ச்சலாக. நான் சொன்னேன்ல, கையை முறிச்சா ஆண்டவர்கிட்ட சொன்னேன்டே, ஆண்டவரே நாளைக்கு எனக்கு ஆராதனை நடக்கணும், கை என்னன்னு எனக்கு தெரியாது. அது என்னவா இருந்தாலும் அது உங்கள் வேலை. எனக்கு என்ன வேணும்? எனக்கு உங்கள் டியூட்டி வேணும், அதை செய்யணும். புரியுதா? கர்த்தருக்காக நீ நில்லு, கர்த்தருக்காக நான் சுகமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுங்க, அவர் சுகமாயிட்டுன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் எதை விசுவாசிக்கணும்? சளி வர மாதிரி இருந்தா சளியை பார்த்து காய்ச்சல் மட்டும் வந்துடாது. காய்ச்சல் வந்துட்டு வருங்க, காய்ச்சல் ஓரளவுக்குலாம் ஒரே இருமல் அப்படி விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும்? சளி வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சளியை பார்த்து கேட்கணும், எங்க வந்து யாரு, ஹலோ யாரு எங்கன்னு. இன்னைக்கு ஒரு ஆள் வந்தார், நான் பொதுவாக அப்படி விட மாட்டேன், நல்ல பிஸியாக இருந்தேன். ஒரு ஆள் வந்து வீட்டில் சிரிச்சிட்டு போன, என்ன வேணும், என்ன எனக்கு தெரியுது, என்ன இதுக்கு தான் வராருங்க, எனக்கு டைம் இல்லை, என்ன என்ன வதகோடாரி தைலம், കസൂരി തേലം, ഒരു 5 നിമിഷം ഉണ്ടെങ്കിൽ ഞാൻ ഒന്ന് സംസാരിക്കാം. സോറി വേണം. ഇല്ല, സമയം ഒരു 5 നിമിഷം തന്നാൽ മതി, ഞാൻ പറഞ്ഞിട്ട് പോലെ എന്തെങ്കിലും തെറ്റല്ലേ? പക്ഷേ എനിക്ക് ഇത് വേണ്ട, സോറി. எடா அது ஓம் பிரச்சனை, ஏன் பிரச்சனைங்க பெருசா இருக்கு, புரியுதா? ஹல்லேலூயா. எது வேணுமோ அதை மட்டும் தான் உள்ள வைக்கணும், தேவையில்லாததை உள்ள விடக்கூடாது. போ, அவ்வளோதான். இப்போ எனக்கு வாத கோடாரி தைலம் வேண்டாம். சிலவங்க என்கிட்ட இன்சூரன்ஸ் பேசுவாங்க, சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க சார் ப்ளீஸ் சார், நம்ம ஹெல்த்தி சார், நாளைக்கு தாண்டி ஒரு வேளை அப்படி வராதே சார். எப்படி வராதே சார்? இல்லை, நீ சம்பாதிக்க நான் 5000 ரூபா வருஷத்துக்கு கொடுக்கணும்னா அந்த பைசையை நான் அப்படியே அப்பனுக்கு ராஜ்யத்தில் நல்ல நிலத்தில் விதைச்சிட்டு விசுவாசத்தில் இருப்பேன். என் அப்பனுக்கு தெரியும் என்ன காப்பாத்த. நான் அவரை கனம் பண்றேன், அவர் சொன்ன வார்த்தையை கனம் பண்றேன். அவர் சொல்லுங்க, என் தழும்புகளா குணமானீர்கள். How much you paid? No, உனக்கு தெரியுமா? ஓ ரத்தத்தை சிந்தின நீ, அவர் தன்னுடைய திரு ரத்தத்தை சிந்தினார். ஆமா, இன்சூரன்ஸ், அதனால இன்சூரன்ஸ் போடுற தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் உன் விசுவாசம் எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருக்கணும். எப்படி? அவருடைய தழும்புகளா குணமாய். ஏன்னா அது எனக்கு கொடுக்கப்பட்ட நீதி. ஹல்லேலூயா. கடகடா பார்த்துடலாம். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பாருங்க, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி. இது யார் எழுதியிருக்கா? இயேசு வர்றதுக்கு முன்னாடி எரேமியா எழுதியிருக்கான். அப்ப இதெல்லாம் ஆக்கியாச்சா? முந்தின வசனம் பார்த்தமே, குணமாக்கியாச்சா? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி. என்ன கடைசியில் ஏதோ ஒரு மாதிரி எழுதி இருக்கு. கவனிங்க, இங்க பாருங்களேன். ஒரு ஆள் சர்ச்சுக்கு வந்தா நம்ம என்ன செய்யறோம்? சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்றோம், விடுறோமா? அவர்களை குணமாக்கி விடுறோமா இல்லையா? கர்த்தர் சுகமாக்குறாருல, குணமாக்கிட்டு அவர்களை பூரண சமாதானம். அப்பா பாஸ்டர் நீங்க மட்டும் அப்படியே அந்த நேரத்தில் வரலாம், சந்தோஷம், சமாதானம், நல்லது. ஆனா அடுத்து முக்கியமான ஒரு மேட்டர் இருக்குது. அதுதான் ஒரு நாளும் உன்னை வியாதிய உள்ள கொண்டு வராதபடிக்கு உன்னை பாதுகாக்கணும்னா சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், அறிந்து கொண்டே இரு, அது எனக்கு தெரியும். எப்படி? அதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு தெரியுமே. சில கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர், எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாலே நீங்க தோத்துட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? வியாதி என்னன்னா
நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பேன் கிருபை. ஏன்னா என் அப்பனுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்கிற அந்த தெனாவட்டு இருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு வியாதியே வரக்கூடாது, வராது. ஏன்? என் அப்பா அவ்வளோ சுமந்துருக்கிறாரு, எப்படி அவர் அந்த வைராக்கியத்தை இருதயத்தில் எப்பவும் நீங்கள் தங்க பண்ணணும்னா சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும், சத்தியத்தை வாயில பேசிக்கொண்டே இருக்கணும், விசுவாசத்தை பிரகடனப்படுத்தி கொண்டே இருக்கணும், வாயினால் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும். உன் வாயினால் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுவதை நீ பெற்று கொள்வாய். இங்க வந்த உடனே தட்டி விட்டுருவாரு, உன்னை சுகப்படுத்திடுவாரு. கடைசியில் உனக்கு அந்த வியாதி அடுத்து வராம, இனி வியாதியே வராம, இனி அந்த பிரச்சனையே வராத, இனி அந்த போராட்டமே வராத இருக்கணும்னா சத்தியத்தை மறுபடியும் அதை கேட்கறதுல மட்டும் உற்சாகத்தை இழந்த பகல் கூட என்ன ஆகும்? இரவா பகல் பாட்டு எழுதலாம். சிலவங்க எழுதுவாங்க, என்னுடைய பகல் இரவானதுக்கு ஹல்லேலூயா. பாடலை கேட்ட உன்னை என்னை அப்படியே நினைவு கூர்ந்தேன், எனக்கு அப்படிதான், அப்படியே தான் இருக்கு. சில பாட்டெல்லாம் பாடுறது தெரியுமா? வறுமையில் ஓடினேன், ஹல்லேலூயா. வறுமை வந்தது, வாடி போகவில்லை. அப்படிதான் பாடணும் நீ. பின்ன என்னடா கிறிஸ்தவனி? பின்ன என்ன கிறிஸ்தவன்? பின்ன என்னது சத்தியத்துக்கு உண்மை? வறுமை வந்தது உண்மை, ஆனால் அது உன்னை சேதப்படுத்தவில்லை. எழுது. ஹல்லேலூயா. நெருக்கம் வந்தது உண்மை, ஆனா அது உன்னை நெருக்க முடியல. பிரச்சனை வந்தது உண்மை, அது உன்னை மேற்கொள்ள முடியல. வியாதி வர மாதிரி இருந்துச்சு, அது என்ன தொட முடியல. வியாதி லைட்டா உள்ள வந்துச்சு, இது போற போக்குல உயிரை கொண்டு போற மாதிரி வியாதி, ஆனா அதை திருப்பி அப்பா அடிச்சுட்டாரு. சாட்சியா வாழணும். பிசாசு 2 அடி வாங்கிட்டு கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு சைடு தேறி விட்டது. அப்ப நீ 2 சைடும் அடி வாங்கிட்டு வந்திருக்க. சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி நீ எத்தனை அடி வேணா வாங்கியிருக்கலாம். சத்தியத்தை அறிஞ்ச பிறகு அடி வாங்கினேன்னா அது அப்பன் தப்பு இல்லை, உன் தப்பு, நம்ம தப்புங்க. அதில் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி பண்ணாரா. ஏங்க வரல இங்க வரல, எல்லா வியாதி போட்டு வருதா வந்துச்சா குணமாக்குனாரா. அதுல இருந்து சமாதானத்தை வர பண்ணாரா. சத்தியத்தை கேட்டுட்டாரு, அது உன்னை விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையில் வந்து ஒரு பிள்ளை என்கிட்ட கேட்டு போச்சு, வியாதி எப்படி வராத இருக்கும், வியாதி தான் வருமே அப்படி சொல்லிச்சு. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லுங்க பாஸ்டர், யாருக்கு வியாதி வராது இருக்குன்னு ஒரு ஆளை சொல்லுங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய சாட்சி இருக்குப்பா, 50 வருஷம் 60 வருஷம் வியாதி எல்லாமே இருக்கிற எனக்கு நிறைய தெரியும். அது எங்கே யாருது? நமக்கு என்னன்னா சத்தியத்தை பிரசங்கிக்காம பொய்யை பிரசங்கிச்சோன்னு வைங்களேன், அப்படியே கொஞ்சம் மொழிவி அவருக்கும் காய்ச்சல் வந்திருக்கு, சோத்திரம். அப்போ பிசாசு உள்ளே இருந்து என்ன தெரியுமா சொல்லுவான்? ஓவா நமக்கு 2 காய்ச்சல் இருந்தால் ஒன்றும் இல்லை பாஸ், உங்களுக்கு வந்த மாதிரியே எனக்கு லைட்டான்னு சொல்லுவான். எப்படி இருக்கும்? எப்படி உங்களுக்கு வந்த மாதிரியே லைட்டாக அந்த சைடில் கொஞ்சம் வீங்கிடுச்சு, கேட்டிங்களா? உங்களுக்கு அந்த டைம் எப்படி இருந்தது? ஏலே, நான் வியாதி வந்து செத்தாலும் சத்தியம்தான் உண்மை, நான் உண்மை கிடையாது, சத்தியம்தான் உண்மை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எனக்கு சாவு இல்லைங்க, ஜீவன் தான். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 34:16. நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அளிப்பேன். பாருங்களேன் எவ்வளவு சூப்பரான வார்த்தை பாருங்களேன். பாருங்க, நான் காணாமல் போனதை தேடி. உன் வாழ்க்கையில் ஏதாவது காணாம போச்சா? ஒரு 500 ரூபா ஒரு நாளைக்கு காணாம போச்சு, ஒன்னே போடுவேன். எதை நீ காணாமல் போன தெரியுமா? உன் வாழ்க்கையில் எது காணாமல் போச்சு தெரியுமா?
தேவன் வாக்கு பண்ண வாக்கு தத்தங்களிலிருந்து உனக்கு சரியாய் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கலை. ஒரு வயசில் ஒருவேளை அனுபவிக்காமல் இருந்த நீ ரட்சிக்கப்பட்டது 40 வயசாக இருக்கலாம். ஆனால் 40 வருஷமும் நீ தெரியாமல் நிறைய விட்டுட்ட இல்லையா? கத்துறத திரும்ப கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாதா இல்லையா? அதான் நீ காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து உன் எலும்பு முறிந்ததை. ஏன்னா அந்த டைமில் நம்ம நிறைய காயப்பட்டிருப்போம் இல்லையா? ஆண்டவர் இல்லாத வாழ்க்கையில் நம்ம இருதயத்தில் காயம், சரீரத்தில் காயம், குடும்பத்தில் காயம், வாழ்க்கையில் எதுலேயுமே வெற்றி இல்லாமல் நிறைய நீ நினச்ச மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது இல்லையா? அதெல்லாம் ஆண்டவர் சொல் திரும்ப கொண்டு வந்து எதெல்லாம் முறிஞ்சு போச்சோ அதை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து. நியாயத்துக்கு தக்கதானது கணக்குப்படி நீ இப்படியெல்லாம் இருக்கணும்ல. ஏன்னா வயலட்டுக்கு என்ன எழுதியிருக்கு? புருஷன் மறுபடியும் வாலிப வயதாவான்னு எழுதியிருக்கு. அது மறுபடியும் வரும். வருமா வராதா? வரணும் இல்ல அது. அதான் அந்த நியாயத்தை செய்வாராம். அல்லேலூயா. ஏன்னா அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் நீங்கள் பார்க்குற ஆள் இல்லை, இவர் பார்க்குறது இல்லை, வேற மாதிரி துறக்குட்டி மாதிரி வருவார். நான் இடையில இருந்து உண்மையிலே போன வாரம் ஒரு நாள் நினைச்சேன், எப்படி இருந்திருப்பாரு. எனக்கே ஒரு யோசனை போச்சு இல்லையா? பாருங்களேன், அப்படி இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத இருந்ததா இல்லையா? என்னடா குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குற. ஆனால் சொல்கிறேன், அப்போ நீங்கள் இழந்தது எல்லாமே மறுபடியும் நியாயத்தின்படி. எந்த நியாயத்தின்படி? அது தேவ பிள்ளை. அவர் இழந்தது நீங்கள் இழந்தீங்க, நீங்கள் 2 பேர் இழந்ததை அவர் இழந்தார். அதனால் நியாயப்படி உனக்கு இதெல்லாம் வரண்டான்னு சொல்லி சத்தியத்தை உனக்கு போதிச்சு கேட்டுக்கோ. அந்த நியாயத்தின்படி உன்னை மறுபடியும் அந்த மேய்ச்சலுக்குள்ள கொண்டு போய், நீ ஏன் ஆடுறா? நீ இழந்த வயசை மறுபடியும் திரும்ப கொடுப்பேன். இறந்த வயது மறுபடியும் வாழ வயதாகும். நாட்களை திரும்ப கொடுப்பேன். வருஷங்களை திரும்ப கொடுத்து இழந்தத, உடைஞ்சத, நசலானத உனக்கு மறுபடியும் என் நீதியின்படி, என் பிள்ளை இயேசுவின் நீதியின்படி உனக்கு திரும்ப கொடுத்து உன்னை புஷ்டியா. சும்மா கொடுக்க மாட்டார். எப்படி எப்படி நியாயப்படி எப்படி கொடுப்பாரா? மேய்ச்சல், அவருக்கு மேய்ச்சல் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? புஷ்குன்னு கொளுத்த கண்டுபிடித்து அடுத்த வருஷம் அதான் வருது பாருங்க. நியாயத்துக்கு தகுந்த அவைகளை மேய்த்து புஷ்டியும். சும்மா மட்டன்லாம் கிடையாது, சொத்த மட்டன்லாம் கிடையாது. எப்படி ஒரு மட்டனை இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் போகிற ஒரு மட்டனை அப்படியே பார்த்துருக்கீங்களா? பிரியாணி. உங்களை எல்லாம் நான் சர்ச்சுக்கு ஒரு மட்டன் அப்படி போடலான் இருக்கேன். ஒரு ஆடை மந்தம் பிடிச்சதெல்லாம் வேண்டாம். ஒரு முழு ஆடை, ஒரு முழு ஒட்டகத்தை பொரிச்சு வேண்டாங்க. ஆண்டவர் இப்படிதான் சொல்லுவார். டைனோசர் இறைச்சி தருவேன்னு சொன்னார். உனக்கு என்னன்னே தெரியாது. சத்தியம் அப்படிதான் சொல்லணும். இதுவரைக்கும் கண்டிராததையும் கேட்டிராததானே தருவார். டைனோசர் இறைச்சி. அடுத்த வாட்டி நான் என்ன செய்ய போறேன்? கிறிஸ்துமஸுக்கு ஆட்டிறைச்சியா? ஒருவேளை புத்தி அங்கோட்டு போகுது பாருங்க. டைனோசர் முட்டை, டைனோசர் முட்டையில் ஆம்லெட்டு. ஹல்லேலூயா. இதுக்குன்னே டைனோசர் ஒண்டது முட்டையை பொரிச்சு, ரொம்ப நாள் பொரிக்காமல் இருந்த முட்டை டக்குன்னு இங்கேருந்து போன ஒரு கோழி போய் உட்காந்து தான் பொரிச்சுக்கிட்டான். டைனோசர் வந்துச்சு தான். கிறிஸ்மஸுக்கு டைனோசர் அடிச்சு வாக்கு பண்ணினபடியே வயலட்டு டைனோசர் முட்டையில் ஆம்லெட் சாப்பிட்டா. அல்லேலூயா. பாருங்களேன், நியாயத்துக்கு தக்கதா. ஏன்னா அதாங்க நியாயம். எங்க டைனோசர்லாம் இங்கே இருந்திருக்குங்க. அல்லேலூயா. கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் அதெல்லாம் தேவன் தான் அழிச்சு போட்டார். பாருங்கள், நியாயத்துக்கு தக்கதா அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளையும் அழிப்பேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை கர்த்தர் புஷ்டியாக கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. புஷ்டியாக தருப்பாருங்க. இந்த மாதம் நீங்கள் புஷ்டியாக பெற போறீங்க. இந்த மாதம் நீங்கள் புஷ்டியானதை பெறுவீங்க. சும்மா சொத்தையெல்லாம் இருக்காது, புஷ்டியாக இருக்கு. பெஸ்ட் கொள்ளு. அடுத்த வசனம் வாசிங்க. ஃபைனல் டச் கொடுத்துருவோம். மல்கியா 4:2.
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பாருங்க, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறது என்னது? அப்படி இல்லை, கீழ்ப்படிஞ்சிருக்கிறது அவருடைய நாமத்துக்கு. அந்த எல்லாம் வாக்குத்தத்த வசனத்தை வாங்குறதுக்கு அதுக்கு அர்த்தம் என்னது? அவருக்கு பயந்திருக்கிற, அவருக்கு கீழ்ப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உன் மேல என்ன சூரியன் உதிக்கும்? சுட்டு கரிக்கிற இந்த சூரியன்ல நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டையின் கீழ் அது சூரியன். அந்த சூரியன் எப்படின்னா, தேவன் எப்படி உன்னை நான் உலகத்துக்கு உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்க வராருன்னா என்னது? சும்மா அந்த லைட்டை போடுறது வரல. என்னது? உன் இருளடைஞ்ச தோல்வி அடைஞ்ச வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கிறது தான் வெளிச்சம்னு அர்த்தம். அந்த வெற்றிக்கு பேர் தான் வெளிச்சம். அவர் வெற்றியை கொடுக்க வரும்போது அதுக்கு கீழே என்ன இருக்கும்? சகல ஆரோக்கியமும் இருக்குங்க. நீ இப்படி பாப்ப, ஆண்டவர் மேலேருந்து வராருன்னா உனக்கு எப்படி தெரியும்? சூரியனை பார்த்தா எப்படி இருக்குங்க உங்களுக்கு? அப்படித்தானே இருக்கும். தேவன் உனக்கு வந்தாருன்னா இப்படி வருவார்னு வச்சுக்கோயேன். அவர் உனக்கு மேலே இருக்கிறாருன்னா நீ இப்படி எப்படி பாப்பா, எப்படி பாப்பா, அப்படிதானே பார்த்தா எப்படி இருக்கும்? கூசாது. எப்படி இருக்கும்? ஐயோ தாங்க முடியல. அந்த அளவுக்கு என்ன இருக்கும்? அவருடைய சட்டையின் கீழே சகல ஆரோக்கியமும், வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய ஆத்மாவில, சரீரத்துல, வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள்ல தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களின் சகல நன்மைகளும் அந்த சட்டைக்குள்ள அது வரும் பாரு. அதை நீ பெற்றுக்கொள்ளும் போது எப்படி போவ? அதை சாப்பிட்டா எப்படி போவ? சபையில சாப்பிட்டா என்ன செய்வ? வார்த்தையை கேட்கும் போது எப்படி போவ? கொளுத்த கன்றா போவ. கொளுத்த கன்று குட்டிகளா இருப்ப. எப்படிங்க? நீங்களே உங்களை நினைச்சுக்கோங்க, கொளுத்த கன்று குட்டி. எப்படி? தேவையில்லாத எல்லாம் தின்னு பிறகு கொழுப்பு பிடிச்சு அப்படி அந்த கொழுப்பு இல்லை. எப்படிங்க? தேவன் சொன்ன வார்த்தையை மதிச்சு ஏற்றுக்கொண்டு அதை நீங்க பெற்று ஏற்றுக்கொண்டாலே, மதிச்சிட்டீங்கனால அது உள்ள வந்துடும். வந்தோடனே என்ன வரும்? கண்ணம் எல்லாம் தேஜசாகி பண்ணு மாதிரி உன்னை பார்த்தாலே என்ன வரும்? அப்படி வராது. உன்னை பார்த்தாலே அவர்கிட்ட எப்படா போய் நின்ற, நல்ல மனுஷன், டிகிரபல ஹஷந்தல பரபரா. அல்லேலூயா. கொளுத்த கன்றுக்குள்ள இருப்பான். சபைக்கு வரவன் எப்படி இருப்பான்? கொளுத்த கன்றப்போ. வராதவன் எப்படி இருப்பான்? ஃபுல்லா என்னது? ஃபுல்லா என்னது? அவளை பாப்பு, இவனை பாப்பு. ஒருவேளை சோத்திரம் 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 சோத்திரம். நேரம் மண்டையில் குத்துறது இல்லை, வாய்க்கு ஒன்று போடுறது. எப்படி? கிராஸ். எப்படி? நேரம் ஒன்று குத்தணும். சைடில் பார்த்தா புரியலையோ? நம்ம சபை நல்ல அறிவுள்ள சபையாச்சே. அல்லேலூயா. அவனை சிலுவையில் அறையுங்கள். புரியலையோ? சிலுவை எப்படி இருக்கான்னு தெரியல. அடுத்த வாரம் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். அல்லேலூயா. மறுபடியும் வாக்குத்தத்தத்தை போடுங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை எல்லாம் ஆற்றுவேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ நஷ்டப்பட்ட நஷ்டம், இதுவரைக்கும் நீ இழந்த எல்லா நன்மதிப்புகள் அத்தனையும் கர்த்தர் உனக்கு திரும்ப உனக்கு அளிக்கும் போது ஆரோக்கியத்தை தந்து உன் காயங்களை ஆற்றுவார். இருந்ததாக சரித்திரமே இருக்காது. கர்த்தர் இந்த மாதம் உங்களை கொளுத்த கன்றுகளா, இப்போதே நீங்க கொளுத்த கன்று தான். வார்த்தையை கேட்டுட்டீங்க, கொளுத்த கன்றுகள் ஆயிட்டீங்க, நல்ல புஷி ஆயிட்டீங்க, செழிச்சிட்டீங்க, அறுவடை காண்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். சிலவங்களை பார்த்தா பாருங்களேன், நல்ல குண்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க? சில வீட்டில் போய் சாப்பிட்டா நீங்கள் நல்லா சாப்பிட்ருங்களேன், சொல்லுவாங்க நல்லா உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு வைங்களேன், நல்லா சாப்பிடுங்க. இப்படிலாம் பிள்ளை நல்லா சாப்பிடுது ஒன்றும் இல்லை. நீங்கள் வயலட் சிஸ்டர் எடுத்து போங்க, நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றீங்கன்னு அறிஞ்சாலே என்ன செய்வாங்க? இடது வாக்கிலோடி எப்படி
நீ இப்படி சாப்பிட்டுருந்தா இப்படி என்ன செய்வாங்க போட்டுருவாங்க. நம்ம நல்லா சாப்பிட்றவங்கள நம்ம நிறைய கொடுக்கறதுக்கு ஒரு என்கரேஜ் ஆவாங்க. இந்த தாய்மார்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சாப்பிட 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 இல்லையா, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தாங்க, அதே மாதிரி சாப்பிட்டீங்களா கொளுத்த கண்டா மாதிரிங்கண்ண. நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும்போது உங்களை பார்த்து மற்றவன் தரானா இல்லையோ அவன் ஒன்றுபடுவான், பொறாமப்படுவான். அவன் பொறாமப்படுற அளவுக்கு கச்சரொன்ன போஷிச்சுட்டே இருப்பார். நீ மறுபடியும் 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 கொளுச்ச கன்றா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுந்திருக்கலாம்.